வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அடோப் தமிழா. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம ஃபோட்டோவை வச்சு ஒரு சூப்பரான சிக்னேச்சர் லோகோ எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்னேச்சர் லோகோ நார்மலான லோ குவாலிட்டி ஃபோட்டோஸில் கூட பண்ணலாம். பிகாஸ் நம்மளோட ஃபேஸும் கழுத்தும் இருந்தாலே போதும் இந்த லோகோ பண்ணுறதுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட்டு உங்கள் இமேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு செலக்டில் போயிட்டு சப்ஜெக்ட் கொடுங்க. தென் செலக்டில் போயிட்டு செலக்ட் அண்ட் மாஸ்க் கொடுங்க. இந்த ஆப்ஷன்ஸில் ஒப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். நமக்கு பக்காவாக கட்டாக இருக்குது. ஸோ நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. அவுட்புட் டு நியூ லேயர் வித் லேயர் மாஸ்க் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். தென் இந்த மாஸ்கில் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. ஹார்ட்னஸ் வந்து 0 இருக்கணும். இங்கே ஃபோர்க்ரவுண்ட் கலர் வந்து பிளாக்ல இருக்கணும். இப்போ இந்த நெக்கு வரைக்கும் இந்த இடத்துல எரேஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபேஸ் அண்ட் நெக் மட்டும் விசிபிளாக இருக்க மாதிரி எரேஸ் பண்ணிவிட்டு இந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க லேயர்ஸில். இப்போது இமேஜில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு லெவல்ஸ் கிளிக் பண்ணுங்கள். தென் இந்த இமேஜை டார்க்காக இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, கொஞ்சம் டார்க் ஆகிடுச்சு. பிகாஸ் அடுத்த ஸ்டெப்பு த்ரெஷ்ஹோல்டு பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த லெவல்ஸில் போயிட்டு த்ரெஷ்ஹோல்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு உங்கள் ஃபேஸ் வந்து டீட்டெயில் வேணும் அப்படின்றத இதில் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த இமேஜுக்கு நான் 69 கொடுத்துக்கிறேன். தென் இப்போ லேயர்ஸ் பேனலில் கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணி இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி மெர்ஜ் லேயர்ஸ் கொடுத்துருங்க. அடுத்து செலக்டில் போயிட்டு கலர் ரேஞ்ச் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே பிளாக்கை கிளிக் பண்ணிங்கன்னா பிளாக் போட்டு செலக்ட் ஆகும். ஸோ ஃபஸினஸை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. தென் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ இன்வெர்ஸ் போட்டு டெலீட் கொடுத்துருங்க. ஒயிட் மட்டும் டெலீட் ஆகிடும். தென் கண்ட்ரோல் டி போட்டு டீசெலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது எரேசர் டூல் எடுத்துகிட்டு இங்கே கீழே கொஞ்சம் திப்பியாக இருக்கிறதுலாம் டெலீட் பண்ணிடுங்க. கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணி கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நமக்கு இந்த இமேஜ் மட்டும் தான் செலக்ட் ஆகுது. கண்ட்ரோல் டி போட்டேன். தென் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் போயிட்டு கிரேடியன்ட் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கலர் கிரேடியன்ட் வேணுமோ அந்த கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரெட்டில் வந்து கடைசி கிரேடியன்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துட்டு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி கிளிக் பண்ணி கிளிப்பிங் மாஸ்க் போட்டுக்கோங்க. ஸோ இந்த கிரேடியன்ட் வந்து இந்த லேயருக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். இப்போ இந்த கிரேடியன்ட் அட்ஜஸ்ட் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆங்கிளை வந்து ரொட்டேட் பண்ணிங்கன்னா கிரேடியன்ட் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். உங்களுக்கு எது வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கிரேடியன்ட்டோட ஸ்கேலை ரெடியூஸ் பண்ணிங்கன்னா கிரேடியன்ட் ரொம்ப சின்னதாச்சுன்னா நமக்கு வந்து ஃபுல் கிரேடியன்ட்மே நமக்கு இந்த இமேஜ்லேயே வரும். ஸோ நான் 67 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ நம்மளோட இமேஜுக்கு கீழே ஒரு பேக்ரவுண்ட் லேயர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒயிட் ஃபில் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஃபேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட்டு தான் டைப் பண்ணணும். ஸோ டைப் டூல் எடுத்துகிட்டு உங்களோட ஃபோட்டோகிராஃபி நேம் டைப் பண்ணுங்கள். நான் வந்து என்னோடய நேம் சிக்னேச்சர் மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக லூனா பார் அப்படின்ற ஃபாண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ சிக்னேச்சர் இங்கே வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்கும் கிரேடியன்ட் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த கிரேடியன்ட்டை கண்ட்ரோல் ஜே கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதை வந்து கீழே கொண்டு வந்துட்டு டெக்ஸ்ட்லேயே இருக்கும். அதே மாதிரி கிளிப்பிங் மாஸ்க் போட்டுருங்க. அதே மாதிரி இந்த கிரேடியன்ட்டை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்க வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. தென் அகைன் டைப் டூல் எடுத்துகிட்டு ஃபோட்டோகிராஃபின்னு நான் டைப் பண்ணுறேன். இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற ஃபாண்ட் வந்து ஏபல் அப்படின்ற ஃபாண்ட்டு. இது ஃபுல்லாகவே ஆல் கேப்ஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கேப்ஸ் டபுள் டீயை கிளிக் பண்ணிவிட்டேன். ஆல் கேப்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி சைடு ஏரை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கர்னிங் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். இப்போ இதோட சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணி இந்த மாதிரி நேமுக்கு கீழே வச்சுருங்க. இப்போ பேக்ரவுண்டில் வேறு கலர் கொடுத்து பாருங்கள். நீங்கள் கேப்சர் பண்ணுற ஃபோட்டோஸ்க்கு இந்த மாதிரி உங்களோட சிக்னேச்சர் லோகோ வச்சிங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோடு சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.